ஹலோ, குட் மார்னிங் குட்டீஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எண்கள் எண்றதுக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? எத்தனை வரை எண்கள் பார்த்தோம்? 1லிருந்து 9 வரையும் நல்லா படிச்சிட்டோம், எழுதி பார்த்துட்டோம், எண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒப்பீடு செய்ய போகிறோம். பெரிய எண், சிறிய எண், அதிகம், குறைவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது தான் ஒப்பிடுதல். பெரிய எண், சிறிய எண் எப்படி பார்க்கலான்னு பாருங்க. இங்க எத்தனை பந்துகள் இருக்குன்னு எண்ணி இங்க போட்டுருங்க. என்னங்க? 1 2 3 4 5 5 பந்துகள் இருக்கு, போட்டாச்சு. இங்க எத்தனை பந்துகள் இருக்கு? 3 பந்துகள். இப்ப இங்க 3 போட்டுட்டோம். அப்ப இதுல எதுல அதிகமா இருக்குன்னு பாருங்க. இங்கதானே அதிகமான பந்துகள் இருக்கு. அப்ப இதுதான் பெரிய எண். 5 தான் பெரிய எண், 3 சிறிய எண். 1 2 3 4. அப்ப நீ இங்க 4 போட்டுறணும். 4ன்னு எழுது. அடுத்தது இங்க எத்தனை இருக்குன்னு என்னங்க? 1 2 3 4 5 6. அப்ப இதுல எது பெரிய எண்? இதுவா இதுவா? எதுல அதிகமா இருக்குன்னு பாருங்க. இங்க தானே அதிகமா இருக்கு. அப்ப 6 தான் பெரிய எண். 4ம் 6ம் 2ல எது பெரிய எண்ணுன்னு பார்த்தா 6 பெரிய எண், 4 சிறிய எண். ஏன்னா இங்கதான் கொஞ்சமா இருக்கு. இங்க பாருங்க, சிறிய எண்ணை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. பெரிய எண் பார்த்தோம், இப்ப சிறிய எண். 6 மேளங்கள் இங்க இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அதுல சிறிய எண் எது கம்மியா இருக்குதோ அதுதான் குறைவானது. இதுலதான் குறைவா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு. அப்ப 6 பெரிய எண்ணா, 6 சிறிய எண்ணா, 4 சிறிய எண்ணா? 4 தான் சிறிய எண். எங்க குறைவா இருக்கோ அது சிறிய எண். இங்க ஷார்ப்னர் பாருங்க. இங்க எத்தனை ஷார்ப்னர் இருக்கு? 1 2 3. அடுத்தது 1 2 3 4 5. இப்ப இதுல எந்த பக்கம் உள்ளது குறைவா இருக்கு? இங்கதானே குறைவா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப 3 தான் சிறிய எண். அதுக்கு டிக் பண்ணியாச்சு. ஏன்னா இங்க எண்ணிக்கையினை கட்டத்தில் இட்டு சிறிய எண்ணை டிக் செய்க. இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? எண்ணிக்கையினை கட்டத்தில் இட்டு பெரிய எண்ணிற்கு டிக் செய்க அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதனால பெரிய எண்ணுக்கு டிக் பண்ணோம், இங்க சிறிய எண்ணுக்கு டிக் பண்ணிருக்கோம். புரியுதாமா? இப்ப இங்க பாருங்க, பெரிய எண்ணை வட்டம் இடுக. இங்க வரிசையா உங்களுக்கு எண்கள் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது எத்தனைன்னு பாருங்க. 7. இங்க 8. இந்த 7ம் 8ல எது பெரிய எண்? 8. அதுக்கு வட்டம் இட்டாங்க. அடுத்து 5ம் 6ம். 5 பெருசா 6 பெருசா? 6 தான் பெரிய எண், 6க்கு வட்டம் இடணும். அடுத்தது 9 4. இதுல எதுமா பெருசு? 9 மிட்டாய் இருந்தா அதிகமா இருக்குமா, 4 மிட்டாய் அதிகமா இருக்குமா? 9 தானே அதிகம். அப்ப 9. 9க்கு வட்டம் இட்டாச்சு. அடுத்தது 1 3. இந்த உனக்கு ஒரே ஒரு மிட்டாய் வச்சுக்கோ அப்படின்னு அம்மா கொடுக்குறாங்க. அக்காவுக்கு 3 கொடுக்குறாங்க. அவனுக்கு மட்டும் 3, எனக்கு மட்டும் 1 அப்படின்னு கேட்குறல்ல? ஆமா, எது பெரிய எண்? 3. ஓகே, இது பெரிய எண்ணை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய எண்ணுக்கு வட்டமிடு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. சிறிய எண்ணை வட்டமிடுக. சிறிய எண் 1ம் 5ம். இது 2ல எது சிறிய எண்ணுன்னு பாரு. 1 சிறிய எண், அதனால அதுக்கு வட்டமிட்டாச்சு. 6 4. இதுல சிறிய எண் 4, அதுக்கு வட்டமிடு. 8 3. இதுல எது சிறிய எண்? 8 சிறியதா 3 சிறியதா? எது கொஞ்சமா இருக்கும்? 3. அப்ப 3க்கு வட்டமிடு. 7 9. இதுல எது சிறிய எண்? 9ஆ? இல்ல, 7 தான் சிறிய எண். வெரி குட். இதுதான் ஒப்பிடுதல். 2 எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் எது, சிறிய எண் எதுன்னு நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.